Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோல என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம். பராசக்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தியேட்டர்ல அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். பராசக்தி படம் பாட்டு வந்தாச்சு. சுதா கொங்கரா டைரக்ஷன்ல, ஜிவி பிரகாஷ் இசையில, சிவகார்த்தின் ஹீரோல, நம்ம ஸ்ரீலீலா ஹீரோயின்ல இந்த மாதிரி படத்துல ஏற்பட்டவர் நடிச்சிருக்கான்னு சொன்னா சொல்லிட்டு போகலாம். முக்கியமான ரோல் அதர்வாவும் நம்ம ரவி மோகன் ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஏற்பட்டவர் கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் கேமியோன்னு 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை சொல்லணும்னா நம்ம சிவகார்த்திகேயன் சரியான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சரியான கேரக்டர் பண்ணி புறநானூரை தூக்கிட்டு வர்றாரு. இந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து புறநானூரை தூக்கிட்டு வர்றாரு. ரொம்பவே சூப்பராக அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்காவாக சுதா கொங்கரா அவங்க எழுதியிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்லேருந்து பிளாஸ்டாக தான் போகும். அப்படியே போக ரொமான்ஸ்குள்ளே போனது தான் வந்து படத்தோட டூரியஸ் அந்த சுவாரஸ்யத்தை குறைக்குதுன்னே சொல்லாங்க. மித்தபடி செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் வர வர ரொம்ப ஃபயராக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் ட்ரை பண்ணியிருக்காரு சுதா கொங்கரா அவங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்களே கொடுக்கலாம். பிளே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க சுதா கொங்கரா அவங்க. அதே மாதிரி அங்கங்கே செட்டு போட்டிருக்காங்க. பார்க்கும் போதே பிரம்மாண்டத்துக்கு குறைச்சலே இல்லை, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பொள்ளாச்சிக்குள்ளே கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் எடுத்ததெல்லாம் பயங்கர பிளாஸ்டாக இருக்கும். உடுமலைக்குள்ளே நான் வண்டி நிப்பாட்டிட்டு வந்திருக்கேன் உடுமலையில் அப்படின்னு சொல்லும் போது தேட்டரில் ஒட்டுமொத்த ஃபேன்ஸ் பிளாஸ்ட் ஆகிட்டாங்கன்னே சொல்லாங்க. நம்ம ஊர் அதில் பேர் அடிபடும் போது எப்படி இருக்குங்க, பெருமை தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க, ஹிந்தி திணிப்பு வந்து 1964 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்கன்னே சொல்லாங்க. தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஹிந்தி திணிப்புன்னு ஒன்று ஏற்படுது. தமிழ் வாக்கியத்தை எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஹிந்தி பேப்பராக வருது. அதே மாதிரி ஹிந்திலேயே எல்லாமே எழுத்தாக வந்துட்டுருக்கு. தமிழ் மக்கள் தவிக்கிறாங்க. அதை வந்து வேண்டான்னு அதர்வா அவங்க எதிர்க்கிறாங்க, சிவகார்த்திகேயன் அவங்களும் எதிர்க்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர் எதிர்த்து அதில் ஒருத்தர் இறந்துருவார். ஆனால் அது ஒரு தொடர்ந்து படம் போக போக 3 பேர் இறந்து போயிடுவாங்க மெயினான ஆளுங்க. படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட ஸ்க்ரீன் பிளே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நம்ம சுதா கொங்கரா வேற மாதிரி இருக்கும். நம்ம உடுமலைப்பேட்டையில் தான் வண்டியை நிப்பாட்டிட்டு வந்துன்னு ஒரு சீன் ஒன்று வருங்க. பக்கா பிளாஸ்டாக இருந்துச்சு. அனுசு தேட்டரில் படத்தை பார்த்தேன். ஒட்டுமொத்த தேட்டரை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஸ்பெஷல் கேமியோன்னு சொன்ன மாதிரிங்க அவர் தான் அந்த டைலாக்கே சொல்லுவார். வேறு மாதிரியே இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் கொஞ்சம் பிசுறு தட்டா மாதிரி போச்சு. ஆனால் படம் ஸ்டார்டிங் ஆகி கிளைமேக்ஸ் நெருங்க நல்லா ஸ்பீடாக தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே லவ்வை கொடுத்து அந்த படத்தோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹிந்தி கற்றுக்க வந்து நம்ம ஸ்ரீலீலாட்ட போகிறேன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் போவார். அந்த இடத்துல கொஞ்சம் லவ் ஏற்படும், பாட்டெல்லாம் வரும். அது கொஞ்சம் தேவையில்லாத இடத்துல இன்ட்ரோல் முடிஞ்ச உடனே பாட்டு ஒன்று வரும். அந்த இடத்துல அந்த பாட்டு தேவையில்லைன்னு மாதிரி தான் தோணும். மித்தபடி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீன் பை சீன் போகிறதா இருக்கட்டும், எல்லாமே பக்கவாக இருந்துச்சுன்னே சொல்லாங்க. இவங்க தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி திணிப்பு ஏற்படுற காரணத்தினால சிவகார்த்திகேயன் எப்படியோ இவங்ககிட்ட அடிச்சு பிடிச்சி தப்பிச்சு போய் டெல்லி போய் அங்கே இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் பஸ்ஸு ஓடிட்டு இருக்கு பாருங்க, பப்ளிக் இடத்துல அந்த ஹிந்தி வாக்கியத்தில் இது பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு தமிழ் வாக்கியத்தை உருவாக்குவாங்க. அந்த இடத்துல இருக்கிற மெயினான சிஎம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தானே எங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்து பண்ணீங்க, நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்புக்கு மட்டும் எதிர்க்கிறோம், ஹிந்திக்காரவங்க நாங்கள் எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவார். அது வந்து 100க்கு 100 உண்மை தான். ஹிந்தி திணிப்புக்கு அடுத்தா வந்து படத்தை முழுக்க எதிர்த்துருக்காங்க. ஹிந்திக்காரவங்களை இது பண்ணி எதிர்க்கணும்னு இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருப்பார். படத்தோட ஸ்டார்டிங்கில் ட்ரெயினில் எல்லாம் ஹிந்திக்காரங்களும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ட்ரெயினை வந்து எரிப்பாங்கன்னே சொல்லாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க. அதில் சிவகார்த்திகேயன் பயங்கரமாக மாசாக இருப்பார். ரவி மோகன் அது ட்ரெயின்குள்ளே தான் வருவாங்க. ரவி மோகன் முழுக்க அந்த ஹிந்தி திணிப்பை ஏற்படுத்தியே ஆகணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு வருவார். ஆனால் அடுத்தன்னு போயிட்டு இருக்கும்போது அந்த லவ் சீக்வென்ஸ் வரும்போது படத்தோட டூரேஷன் கம்மியாகும். அதே மாதிரி இன்ட்ரோல் முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு ஒன்று வரும். அதுவும் எடுத்துட்டாங்கன்னா மித்தபடி படம் ப்ளஸ்ஸுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேஷ்னல் ரேடியோ சென்டரில் நம்ம ஸ்ரீலில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பேச்சே வராது. ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா பேச ஆரம்பிச்சுறாங்க. கிளைமேக்ஸில் ஒவ்வொரு வாக்கியம் பேசும்போதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தை பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒவ்வொரு வாக்கியமும் ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு 10 வருஷம் கழித்து நம்ம அந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுவோமோ, சுதா கொங்கரா அவங்க கணிச்சு எடுத்திருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் வருது. அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். படம் பார்த்துட்டு எப்படி இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓவராலாக பார்க்கும்போது படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜனநாயகன் படம் வரல, இருந்தாலும் நம்ம சிவகார்த்திகேயன் சார் நடித்த பராசக்தி படமும் வந்துருச்சு. பராசக்தி படம் ஓவராலாக சூப்பராக இருக்குங்க. படத்துக்கு ரேட்டிங் 10 out of 8.5 நான் கொடுக்குறேங்க. என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஹிந்தி திணிப்பை பற்றி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக சொல்லியிருக்காரு. இந்த திணிப்பு ஏற்பட்டுச்சுன்னா எந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகும், எந்த மாதிரி இம்பேக்ட் ஆகும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எதனால உள்ளே வராங்க, எதுக்காக அந்த போராட்டத்தை கலந்துக்கிறாங்க, எல்லா விஷயமும் இந்த படத்தை பற்றினா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.